வினா இலக்கம் 10 போக்குவரத்து விவரங்கள். அடுத்ததாக வினா இலக்கம் 10 நீங்கள் வழமையான வசிப்பிடத்திலிருந்து சேவை நிலையத்திற்கு அல்லது அலுவலகத்திற்கு வருகை தருவதற்காக, அதாவது வருவதற்கு மாத்திரம் எடுக்கும் காலத்தினை நிமிடங்களில் குறிப்பிடுக. வழமையான வசிப்பிடம் என்பது நீங்கள் வாரத்தில் அதிக நாட்கள் வசிக்கும் இடமாகும். அது நிரந்தர வசிப்பிடமாகவோ அல்லது தற்காலிக வசிப்பிடமாகவோ இருக்கலாம். உதாரணமாக, உங்களுக்கு கடமைக்காக வருகை தருவதற்கு 1.5 மணித்தியாலங்கள் எடுக்குமாயின் அதனை 90 நிமிடங்கள் என குறிப்பிடுக. அடுத்ததாக வினா இலக்கம் 12. நீங்கள் ஒரு மாதம் கடமைக்காக வருவதற்கு மற்றும் மீண்டும் வீட்டிற்கு தற்காலிக வசிப்பிடத்திற்கு செல்வதற்காக ஏற்படும் சராசரி போக்குவரத்து செலவினை ரூபாய்களில் குறிப்பிடுக. நீங்கள் வாரத்தில் அதிக நாட்கள் தற்காலிக வசிப்பிடத்தில் இருந்து கடமைக்கு சமூகம் அளிப்பீர்களாயின் நீங்கள் குறிப்பிட வேண்டியது அந்த இடத்திலிருந்து கடமைக்கு வருவதற்கு மீண்டும் திரும்பிச் செல்வதற்கும் ஏற்படும் மாதாந்த செலவையாகும். வார இறுதியில் வீட்டிற்கு அல்லது நிரந்தர வசிப்பிடத்திற்கு செல்வதற்கு ஏற்படும் செலவினை இதில் உள்ளடக்கக்கூடாது. நீங்கள் நடந்து அல்லது மிதிவண்டியில் மட்டும் கடமைக்கு செல்வீர்களாய் அல்லது அலுவலக கடமை போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்துவீர்களாய் இங்கு சிறிய கோடு ஒன்றினை மட்டும் இடுங்கள். நீங்கள் உத்தியோகபூர்வ வாகனத்தை பயன்படுத்துவீர்களாயின் மாதத்திற்கு எரிபொருளுக்காக செலவிடும் பணத்தை குறிப்பிடுக. நீங்கள் களக்கடமைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தரின் அலுவலகத்திற்கு வருகை தரும் நாட்களுக்காக மட்டும் போக்குவரத்துக்கு ஏற்படும் செலவினை குறிப்பிடுக. களக்கடமைகளில் ஈடுபடுவதற்காக ஏற்படும் செலவினை இதனுள் உள்ளடக்கக்கூடாது. நீங்கள் பிரத்யேக வாகனத்தை அல்லது மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்துவீர்களாய் எரிபொருளுக்காக மாதாந்தம் ஏற்படும் செலவினை மட்டும் உள்ளடக்க வேண்டும். இதன் போது வாகன பராமரிப்புக்கு ஏற்பட்ட செலவுகளை உள்ளடக்கக்கூடாது. உதாரணமாக, ஒவ்வொரு நாளும் மோட்டார் சைக்கிளில் தனது கடமைக்காக அலுவலகத்திற்கு தன்னுடைய வழமையான வசிப்பிடத்தில் இருந்து சென்று மீண்டும் திரும்பி வர மாதாந்தம் அவருக்கு ஏற்பட்ட செலவு 2450 ரூபாய் எனின் இதனை இங்கு காட்டப்பட்டவாறு குறிப்பிட முடியும் என்பதை கவனிക്കുക. அடுத்ததாக வினா இலக்கம் 13. இங்கு சேவை நிலையத்துக்கு வருகை தருவதற்காக பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து ஊடகங்களில் பட்டியலானது வழங்கப்பட்டிருப்பதுடன் அதற்கமைய ஒவ்வொரு ஊடகத்தையும் பயன்படுத்தி பயணம் செய்யும் தூரத்தை கிலோமீட்டர்களில் குறிப்பிடுவதற்காக எதிரே இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய உங்களால் ஒவ்வொரு ஊடகத்தையும் பயன்படுத்தி வருகை தரும் தூரத்தை அந்தந்த ஊடகத்தின் எதிரே வழங்கப்பட்டுள்ள கூட்டினுள் அன்னளவான கிலோமீட்டர்களில் குறிப்பிடுக. நீங்கள் அலுவலகத்துக்கு வருகை தருவதற்காக நீங்கள் 1/2 கிலோமீட்டர் தொடக்கம் 1.5 கிலோமீட்டர் வரை பயணம் செய்தால் 1 என குறிப்பிடுக. 1/2 கிலோமீட்டரிலும் குறைவு எனின் 0 என குறிப்பிடுக. அவ்வாறு 0 என குறிப்பிடுவதன் மூலம் அந்த ஊடகத்தை பயன்படுத்தி 1/2 கிலோமீட்டரிலும் குறைவான தூரம் பயணம் செய்துள்ளார் என்பது தெளிவாகும். நீங்கள் பயன்படுத்தாத ஊடகங்களுக்குரிய கூட்டினை அல்லது கூடுகளை வெறுமையாக விடவும். இதன்போது நீங்கள் பயன்படுத்தும் சகல போக்குவரத்து ஊடகங்களுக்கு அமைவாக தூரத்தினை குறிப்பிட வேண்டும். இங்கு 1 தொடக்கம் 10 வரை குறிப்பிட்டுள்ள ஊடகங்களை தவிர வேறு ஊடகங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பின் அதன் பெயரை வேறு என்பதன் கீழ் தெளிவாக குறிப்பிட்டு உரிய தூரத்தை கிலோமீட்டர்கள் குறிப்பிடுக. இறுதியில் மொத்த தூரம் என்பதற்காக மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தூரங்களின் கூட்டுத்தொகையை பதியுங்கள். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இங்கு தூரத்தை ஒரு வழி பயணத்துக்காக மட்டுமே குறிப்பிட வேண்டும். அதாவது கடமைக்காக வருகை தரும் தூரத்தை மட்டுமே கருத வேண்டும். சில உத்தியோகத்தர்கள் சேவை நிலையத்துக்கு வருகை தருவதற்கு மற்றும் மீண்டும் திரும்பிச் செல்வதற்கு பயன்படுத்தும் போக்குவரத்து ஊடகம் அல்லது ஊடகங்கள் வேறுபட்டு அமையலாம். அவ்வாறான சகல சந்தர்ப்பங்களையும் கவனத்தில் கொள்ள முடியாது என்பதால் சகலரும் காலையில் அலுவலகத்துக்கு வருகை தருவதற்கு பயன்படுத்தும் போக்குவரத்து ஊடகத்துக்கு அமைவாக மட்டுமே தூரத்தை பதிவு செய்யுமாறு அறிவித்தல் வழங்கப்படுகின்றது. அலுவலக கடமை போக்குவரத்து வசதிகள் அல்லது உத்தியோகபூர்வ வாகன வசதிகளை கொண்டிருக்கும் சில உத்தியோகத்தர்கள் அந்த வசதிகளை பெற்றுக்கொள்ளாமல் சேவைக்கு வருகை தருவதற்காக தமக்கு சொந்தமாக மோட்டார் வண்டியினை அல்லது வேறு போக்குவரத்து ஊடகங்களை பயன்படுத்துவார்களாயின் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர் உண்மையாக பயன்படுத்தும் போக்குவரத்து ஊடகம் அல்லது ஊடகங்களுக்கு அமைய தூரத்தை குறிப்பிடுக. உதாரணமாக, வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிள் 5 கிலோமீட்டர் தூரம் வீட்டிற்கு அண்மையில் அமைந்துள்ள புகையிரத நிலையத்துக்கு செல்லும் உத்தியோகத்தர் ஒருவர் அதிலிருந்து 26 கிலோமீட்டர் அலுவலகத்துக்கு அண்மையில் அமைந்துள்ள புகையிரத நிலையம் வரை புகையிரத்தில் வந்து அதிலிருந்து 10 கிலோமீட்டர் பேருந்து மூலம் அலுவலகத்துக்கு வருகை தருவாராயின் இதனை மோட்டார் சைக்கிளுக்கு எதிரே 5 எனவும் புகையிரத்துக்கு எதிரே 26 எனவும் பேருந்துக்கு எதிரே 10 எனவும் குறிப்பிட்டு மொத்த தூரத்துக்கு எதிரே 41 எனவும் குறிப்பிடப்பட வேண்டும்.